ஹலோ மக்களே, 625வது எபிசோட்ல போயிரலாம். போன எபிசோட்ல பங்கு கசால்ல இருந்து லூஃபி குரூ அங்கிருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் டொஃப்ளோமிங்கம் இறங்கி ஸ்மோக்கர் குரூல இருக்க எல்லாரும் அடிச்சு ஏர்ல பறக்க விடுதான். அந்த ட்ரஃப்லகர்லா குரூ எங்கடா போனாங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி ரோபினை தான் கட்டுறாங்க. நீ யார்ட்டடா பேசணும்னு சொன்னோன்னு கேட்டோடனே அவன் சொல்றான், நான் வந்து டொஃப்ளோமிங்கத்திட்ட தான் பேசினேன். அவனுக்கு முக்கியமான ஒரு பார்ட்னர் இருக்கான். அவன் தான் கிங் பீஸ்ட் கைடோ. அவனைத்தான் இப்போ நம்ம அடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நம்மளோட டார்கெட்டே அவன் தான் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இங்க பார்த்தா டொஃப்ளோமிங்கத்தை தான் காட்டுறாங்க. அந்த லா முகிவரா உன்னோட ஆளுக எல்லாரும் எங்கடா போனாங்கன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர்ட்ட கட்டுக்கிட்டு இருக்கான். ஸ்ட்ரிங்ஸை வச்சுட்டு ஸ்மோக்கரை போட்டுத்தலான்னு வரதுக்குள்ள ஆறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வருது. யாருன்னு பார்த்தா அவுக்குஜி மாசா வந்து நின்றுகிட்டு இருக்கான். கொஞ்சம் தள்ளி போறியா, அவன் வந்து என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவுக்குஜி வேற லெவலில் வந்து நின்றுகிட்டு இருக்கான். இவன் எங்கடா வந்தான்னு சொல்லிட்டு பின்னாடி பாக்குறான். என்னன்னு பார்த்தா இப்ப அவன் நேவிலையும் கிடையாது, வெளியிறங்கி தனியா சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா ஸ்மோக்கரோ கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போய்கிட்டு இருக்கு. ஃபார்மர் அட்மிரல் அவுக்குஜிடா அக்கைன்னு அடிச்சதுக்கு அப்புறம் இவர் காணா போயிட்டாரு. ஆனா இப்ப வந்திருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாவனும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. டொஃப்ளோமிங்கமும் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கழுத்தை புடிச்சு நெரிச்சுக்கிட்டு இருக்கான். மாசா நின்றுகிட்டு இருக்கான். ஒரு போடு போலான்னு வரான். ஆனா அதுக்குள்ள அவுக்குஜியம் ஆட்டத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டான். உரைய வைக்க ஆரம்பிச்சிட்டான். என்னன்னு பார்த்தா டொஃப்ளோமிங்கம் கையெல்லாம் உரைய ஆரம்பிக்குது. ஆல்ரெடி இந்த பங்கு கசால்ல வச்சுதான் சண்டே போட்டு இருந்திருப்பானுங்க. யங் மாஸ்டர்னு சொல்லிட்டு எல்லாவனும் ஷாக் ஆயிட்டானுங்க. என்னன்னு பார்த்தா டொஃப்ளோமிங்கமும் உறைஞ்சு கல்லா மாதிரி போய் நின்றுகிட்டு இருக்கான். ஆனா அந்த பவரை யூஸ் பண்ணி அவனே உடைச்சு வெளியே வரான். அவனும் ஹாக்கி யூசர்ல வேற லெவலான ஆளு. ஆனா இப்ப அவுக்குஜி பயப்பட நின்றுகிட்டு இருக்கான். நம்ம பாஸெல்லாம் இவன் ஃப்ரோஸ் பண்ண முடியுமா, அதெல்லாம் முடியாத காரியம்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஸ்மோக்கரோ செத்த மாதிரி அப்படியே கிடக்குறான் அதே இடத்துல. நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு இவன் கதையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு டொஃப்ளோமிங்கமும் பயப்படல, சிரிச்சுக்கிட்டு தான் நிக்கிறான். அவுக்குஜி ஒருத்தவங்க சண்டை போடுற மாதிரியே நிக்கல. அவன் பாட்டுக்கு அசால்ட்டா நடந்து போய் அவுக்குஜி பக்கத்துல போறான். ஆனா கூட சண்டை போடாம அங்க இருந்து கிராஸ் ஆகி நடந்து போய்கிட்டே இருக்கான். உன் கூட இப்ப சண்டை போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆனா இப்ப மட்டும் அவனை நான் அமைதி ஆக்கலனா என்னோட பிளானையே இப்ப நான் மாத்த வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கான் டொஃப்ளோமிங்கம். டேய், இப்ப நீ மெரைன்லே இல்ல, இப்ப நீ என்னதான்டா பண்ற கூசான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அட்மிரல் பொசிஷன் வந்து விலகினதுக்கு அப்புறம் கியூசான் என்ன ஆனானே யாருக்கும் தெரியல. உன்னோட ரெப்யூட்டேஷன் எல்லாமே போயிருச்சு. இப்ப நீ ஒரு சாதாரண ஆளுன்னு சொல்லிட்டு டொஃப்ளோமிங்கம் நடந்து போய்கிட்டே இருக்கான். டேய், முதல்ல இவனை ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து ட்ரீட் பண்ணுங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவுக்குஜி. சரி சார்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க. இங்க என்னன்னு பார்த்தா பஃபலோ வந்து டொஃப்ளோமிங்கத்தையும் பேபி ஃபையும் தூக்கிட்டு பறந்து போய்கிட்டே இருக்கான். முந்தி பார்த்ததோட இப்போ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கானடா. ஆனா அவன் எதையோ நோக்கத்தை வச்சுட்டு போறான்னு மட்டும் தெளிவா தெரியுதுன்னு சொல்லிட்டு டொஃப்ளோமிங்கம் பறந்து போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அவுக்குஜி அதே இடத்துல இருக்கான். ஒரு பெண் குயின் வேற நீந்தி வந்துகிட்டு இருக்கு. ஒரு வேர்ல்டு கவர்மெண்ட் இப்படி பண்ணணும்னு நினைச்சு கூட பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நேவில நான் இல்ல, அது இல்லாம சில விஷயம் என்னால இப்ப பண்ண முடியும். ஆனா நேவியை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட விஷயம் கண்ணில் படுதுன்னு சொல்றான் அவுக்குஜி. சில நொடிக்கு முன்னாடி நான் இறந்திருப்பேன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் பேசிக்கிட்டு இருக்கான். ஏதோ விதி, நான் அவனை பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ எதுக்கு இங்க வந்தன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னைய பார்க்க தான் சொல்றான். நான் இங்க இருப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு ஸ்மோக்கர் கேட்டுக்கிட்டு இருக்கான். நீனும் பிளாக் மார்க்கெட் டீலர் கூட இருந்த, அதனால தானே என்னை தேடி வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஃபார்மர் அட்மிரல் ஏன்டா இப்பலாம் பண்றான்னு சொல்லிட்டு ஜிபி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. டேய், இவனை முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவுக்குஜி கத்துறான். எல்லாரும் வேகமா ஓடுறாங்க. அவங்க கூட ஒரு பெண் குயின் வந்து அதை அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு. அவுக்குஜி எதுவுமே பேசாம அமைதியாவே உட்காந்துருக்கான். டேய் ஸ்மோக்கர், இன்னும் நான் தான் ஓகே தானே சொல்றான் அவன். நான் உன்னை நம்புறேன்டா, கவலைப்படாதன்னு சொல்றான் ஸ்மோக்கர். டேய், நீங்க டொஃப்ளோமிங்க மேல இருந்து எப்பவும் கண்ணை எடுத்துறாதீங்க. அவன் மேல ஒரு கண்ணாவே இருங்க. ஏன்னா ட்ரெஸ்ஸோட கிங்கும் அவன் தான், ஒரு வார்லாடு. அவன் நார்மல் பைரட் மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கூஜால இருக்க ஸ்னேக் பிரின்சஸ் மாதிரி கிடையாது. இவன் கொஞ்சம் டிஃபரெண்டான ஆளு. இவன் கூட சண்டை போடல கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும்னு சொல்றான். இவன் கூட மூவ் பண்றதும் பிரச்சனைக்கு போறதும் பெரிய விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மாதிரி சக்கோசி கிட்ட சொல்லி ஏகப்பட்ட விஷயத்த கொஞ்சம் நோட்ட விட சொல்லுடா. ஏன்னா இப்ப என்னனாலும் நடக்கலாம், ஏகப்பட்ட சீரியஸ் பிரச்சனை எல்லாம் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றான். நான் வான் பண்ணதான் வந்தேன்னு சொல்லிட்டு அவுக்குஜி உட்கார்ந்து இருந்தவன் அப்படி எந்திக்கிறான். டேய் காய்ஸ், நான் சொல்ல வரது புரியலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாய் மூடி இருக்க சொல்றான். நான் மட்டும் இங்க வந்ததை நீங்க சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கூசான் போய்கிட்டே இருக்கான். கவலைப்படாதீங்க, நாங்க இதை சீக்கிரட்டாவே வச்சிருப்போம்னு சொல்லிட்டு ஜிபி சோல்ஜர்ஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்மோக்கர் டொஃப்ளோமிங்கம் ஜோக்கர் நீ தானடா ஒன்னி நான் பாத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்திருக்கான். அதுக்கப்புறம் இங்க ட்ரஃப்லகர்லாவை தான் காட்டுறாங்க. கப்பல்ல வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு முக்கியமான பார்ட்னர் வந்து கிங் ஆஃப் த பீஸ்ட் கைடோ. 4 எம்பரர்ல ஒருத்தன் சொல்றான். அவன் என்னது கைடோவான்னு சொல்லிட்டு மோமோனோஸ்கியும் கினிமோனும் டென்ஷன் ஆயிட்டானுங்க. சடனா டிராகனா மாறுதான். அவன் என்னடாச்சுன்னு சொல்லிட்டு சோரா கேக்குறான். ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்க. பார்த்தா அவனை பேர கேட்டோடனே கோவப்பட்டுட்டு சடனா அவன் டிராகனா மாறுதான். டேய், மோமோனோஸ்கி எங்கடா போனான்னு சொல்லிட்டு கினிமோன் ஷாக் ஆகுறான். டேய், அவன் தான்டா மோமோனோஸ்கின்னு சொல்றான். இது அந்த டிராகனான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கினிமோன் கிட்ட இருக்கான். உனக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு செதறிட்டானுங்க அவனுங்க. 4 எம்பரர்ல உள்ளவன்டா கைடோ. அவனை மட்டும் அடிச்சு நொறுக்கிட்டோம்னா அவனோட ஃபோர்ஸஸையும் நம்ம வீக் ஆக்கிடலாம். அது மாதிரி ஜோக்கர்ட்ட இருந்து கைடோ வந்து ஏகப்பட்ட பழங்களை வாங்கியிருக்கான். அதான் டெவில் ஃப்ரூட்டை வாங்கியிருக்கான். ஜோன் டைப் மேன்மேடு டெவில் ஃப்ரூட்டை வாங்கியிருக்கான்னு சொல்றான். மேன்மேடான்னு சொல்லிட்டு உசப் ஷாக் ஆகுறான். அப்படின்னா ஏகப்பட்ட டெவில் ஃப்ரூட் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. எவ்வளவுதான்டா இருக்குன்னு சொல்லிட்டு நாம கேட்டுக்கிட்டு இருக்கா. 500க்கு மேல டெவில் ஃப்ரூட் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு பைரட் குரூப்பே ரெடி பண்ணிருப்பான்னு சொல்றாங்க. 500க்கு மேலேயான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. இதுல நம்ம நுழைய வேண்டான்னு வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. ஆனா கவலைப்படாதீங்க, இனிமேல் அந்த டெவில் ஃப்ரூட் யூசரை வந்து நம்ம வந்து இன்னும் வளர்க்க தேவையில்லை, அப்படிப்பட்டால் நம்மள்ட்ட இருக்குன்னு சொல்றான். சீசர் தான் அதை உருவாக்கி கொடுத்தவனே. டேய், நீ நாட டெவில் ஃப்ரூட் யூசரை கிரியேட் பண்ணவே, நீ வேற லெவல்னு சொல்லிட்டு சோப்பர் முன்னாடி மாசா வரான், நம்பவே முடியலன்னு சொல்றானுங்க. எஸ்ஏடினா இதுக்கு இதான் அர்த்தமா, இவன் தான் இதெல்லாம் உருவாக்குதானான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். வேகா பங்கு தாண்டா இதை கிரியேட் பண்ணான், ஆனா இவன் அதுல இருந்து திருடி செலவில் இவன் பார்க்க ஆரம்பிச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேகா பங்கு தான் ஜீனியஸா, இவன் குப்பன்னு சொல்லிட்டு நடந்து போறானுங்க. டே, அவனை பத்தி என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிட்டு சீசர் கத்துறதுக்குள்ள சாஞ்சி அடிச்சு பறக்க விட்டுட்டான். இப்போ உள்ள சோர்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு, அடுத்த சோர்ஸை நோக்கி நம்ம போகணும். ட்ரெஸ் ரோஸ்ல தாண்டா இன்னொரு ஃபேக்டரி இருக்கு, அதே நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம அழிக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதை அழிச்சாதான் வந்து கைடோட ஸ்ட்ரென்த்தை நம்ம ஸ்டாப் பண்ண முடியும், நம்ம இனிமேல் ப்ரொஃபஷனலா இருக்கணும்னு சொல்றான். ட்ரெஸ் ரோஸா தானே, அங்க தானடா நீங்க போக ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு லூஃபி முன்னாடி வரான். ஆமா, நான் அங்கதான் போக போறேன், என்னோட காமரேட் ஒருத்தன் அங்கதான் இருக்கான், அவனை காப்பாத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கினிமோன் பேசிக்கிட்டே இருக்கிறதுல மேல இருந்து ஒரு மலை துளி கீழே விழுது. என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு மேலே பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அது மலை துளி கிடையாது, ஏதோ ஒரு ஃப்ரோசன் கல்லு மாதிரி மேல இருந்து வருது. இதுவான்னு சொல்லிட்டு நாமி ஜெட்டு வேகத்துல மேலே ஏறி ஓட ஆரம்பிச்சிட்டா. பிராங்கி குரூப்பா பஸ்ட போட்டு விடுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்ன நடக்குன்னு சொல்லிட்டு கினிமோன் மோமன்ஸ்க்கு பாக்குறாங்க. பார்த்தா ப்ரூக் அப்படி மேலே பாக்குறான். அடே, கிளவுட் வர ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு வெதர்னாலே நம்ம நாமி தான் மாசா காட்டுவா. சடனா டைரக்ஷன் சொல்றான். 9 o'clockல வண்டியை திருப்பி பறக்க விடுங்கடான்னு சொல்றா. சரி மேம்னு சொல்லிட்டு வண்டியை திருப்புறானுங்க. ட்ரஃப்லகர்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அதே சமயத்துல ஒரு பெரிய கல்லே ஒண்ணு கப்பலை நோக்கி உள்ள போகுது. நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஆனா அதுக்குள்ள நம்மள கூப்டா பர்ஸ்ட போட்டு ஏர்லாம் பறந்து போய்கிட்டு இருக்கான். மாச காட்டுறானுங்க லூஃபி குரூப். அது மட்டும் உள்ள மேல இருந்து ஒரு கல்லா கீழே கீழே விழுந்துகிட்டே இருக்கு. ஒரு வழியா பாஞ்சு பறந்து அதை விட்டு தாண்டி வந்துட்டாங்க. நம்ம தாண்டி வந்தாச்சு நாமி, இல்லைன்னா நம்ம இறந்துருப்போம்னு சொல்றானுங்க. மோமோ செதறிட்டான். டே மோமோ பயப்படாத, நம்ம கப்பல்ல இது ஆல்ரெடி நடக்குதுதான், இப்போ நடக்குதுன்னு சொல்றான். டே, உண்மையில நீங்க வேற லெவல்னு சொல்லிட்டு திரும்பி வந்து ஹியூமன் உருவத்துக்கு வாரான். வந்துட்டு சூப்பர்னு சொல்றான் பிராங்கி. அதை பார்த்துட்டு கினிமோன் பாய்ஸும் செய்யறானுங்க. மோமோ என் கூட வா, நான் கப்பலை சுத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு நாமி சொல்றா. சரின்னு சொல்லிட்டு மோமோனஸ்கி போறான். ஒவ்வொரு இடத்தையே காட்டுறா. இதான் எங்களோட அக்வாரியம்னு சொல்லிட்டு மோமோனஸ்கி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட லைப்ரரியை காட்டுறா. அங்க போய் படிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் சாப்பிட இடத்துல சாஞ்சி சாப்பாடு செஞ்சு கொடுக்குறான். ஆனா சாஞ்சியே கோவப்படுறான், இவனுக்கெல்லாம் எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா சாஞ்சி செஞ்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். டாக்டர்கிட்ட போறானுங்க, என்னெல்லாமோ பண்றாங்க. எல்லா இடத்தையும் சுத்தி பாக்குறான் மோமோனஸ்கி. அதுக்கப்புறம் கப்பல் அப்படி ட்ரெஸ் ரோஸாக்கு போய்கிட்டே இருக்கு. போய்கிட்டே இருக்கிறதுல இங்க பார்த்தா கவசத்தை போட்டு உசப்பும் சோப்பர் வராங்க. என்னன்னு பார்த்தா அவனுங்க விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. நைட் ரவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. என் கீழே 10,000 பேர் இருக்காங்க. அந்த டொஃபலமிக்கத்துல நான் கதையை முடிப்பேன்னு சொல்றான். இங்க என்னன்னு பார்த்தா மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஆர்மர் எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. கினிமோன் தான்டா இதை தந்தா மாச கம்ஸ்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு பாட்டுக்கு அசால்ட்டா உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. இதுல ஒரு பக்கம் பார்த்தா நெருப்பை யூஸ் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா ஜோரும் அவனும் தான் சண்டை போடுறாங்க. டேய், கப்பலை எரிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு நாமி கத்துறா. பார்த்தா சண்டை போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. தாமரா கேமான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். டேய், வாங்கின கிங்டத்துல உள்ள ஹீரோ கிரேவ்ல இருந்து நீ திருடிட்டு வந்திருக்க, நீ ஒரு திருடக்காரன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். டேய், நான் இதை ஒண்ணு திருடலன்னு சொல்லிட்டு கத்துறான். டேய், லெஜெண்டரி பிளேட வந்து ரியூமா கிரேட் ஸ்வார்ட்ஸ்மேன் தான் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இருக்கான். டேய், சண்டை போடாம இருங்கடா, உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணுமான்னு சொல்லிட்டு சாஞ்சி வரான். ஆமான்னு சொல்றானுங்க அவனுக்கு. மோமோனஸ்கி தூங்க போயிட்டானு சொல்லிட்டு கினிமோன் கிட்ட இருக்கான். ரோபின் கூட்டு போயிருக்காடான்னு சொல்றாங்க. சொன்ன உடனே ஒரு பக்கம் சாஞ்சி எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா அவனை குளிக்க வச்சு வார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க ஜெட் வேகத்துல ஓடி வரானுங்க. டேய் மோமோனஸ்கின்னு சொல்லிட்டு பார்த்தா மோமோனஸ்கியோ படுத்து அவனை தூங்க ஆரம்பிச்சிட்டான். என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்க, ரோபின் பக்கத்துல வந்து கத்துறானுங்க அவனுங்க. அட்வான்டேஜ் எடுக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா மோமோனஸ்கி அழ ஆரம்பிச்சிட்டான். நாமி தலையிலே ஒரு போடு போடுறா, குழந்தை என்கிட்ட அள வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உடனே நாமியை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டான். நீங்க ஒரு பிரின்சஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கான் இவனுங்களையே வச்சு. இவனுக்கு கப்பல் அப்படி ஓட்டி போய்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஒரு முயல் வந்து தரையில இருந்து வெளியே வருது. யாருக்கோ ஒரு கால் பண்றாங்க. நீங்க அதை கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்கறான். பார்த்தா எவனோ ஒருத்தன் புதுசா வந்து நின்றுட்டு இருக்கான். அதோட எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் மறந்துங்க. See you, bye.